என் பிள்ளை ஏன் அழுவுது? ஆதிக்கண்ணா, அம்மா பக்கத்துல தான் இருக்கேப்பா. ஏமா என்னாச்சு? எதுக்கு இப்படி அழியா? எதுக்கு இப்படி அழியா? பால் கூட குடிக்க மாட்டேங்கிறா. என்ன இருக்கும்? என்னப்பா பிரச்சனை உனக்கு? தங்கம், சொல்லவும் தெரியாத என் பிள்ளைக்கு. ஒருவேளை என் பிள்ளைக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? என்ன செய்துன்னே தெரியலையே. நான் தூக்குனாலே அழுகை நிறுத்திடுவான்னைக்கு அழுதுகிட்டே இருக்கானே. ஆதிமா, என்னையாச்சு? என் தங்கத்துக்கு என்ன செய்து? என் பிள்ளைக்கு விவரம் தெரியல. பெரிய பிள்ளையானா கூட என்ன செய்துன்னு சொல்லிடுவான். அவங்களால துடிச்சு துடிச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப என்ன செய்வேன்? யார்கிட்ட கொண்டு போய் கேட்பேன்? என்ன செய்துன்னு எப்படி கண்டுபிடிக்க? எத்தே எத்தே, கொஞ்சம் இங்க வாங்க. ஆதி அழுதுகிட்டே இருக்கா. எத்தே, எங்க இருக்கே? அழகம்மா, அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். ஐயோ, ரொம்ப அழுகுறானே, என்ன செய்வேன்? எத்தே, கொஞ்சம் இங்க வாங்க. பிள்ளை துடிச்சு துடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. டோபாமண்டே, எதுக்கு ஆதி இப்படி அழுதுகிட்டு இருக்கா? அவனுக்கு என்ன செய்துன்னே தெரியல நெட்டச்சி. பாரு, துடிச்சு துடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. குட்டி பையா, என்னாச்சு உனக்கு? இங்க பாருங்க, பெரியம்மா வந்திருக்கேன். எங்க ஆதி செல்லத்துக்கு என்னாச்சு? பாரு நெட்டச்சி, என் பிள்ளை எப்படி அழுறான் பாரு. டோபாமண்டே, பால் குடுத்தியா? பசிக்குமா இருக்கும்? இல்ல, பால் கொடுத்தா குடிப்பானிக்கு குடிக்க மாட்டேங்க. இவனுக்கு வேற ஏதோ செய்து, அதான் இப்படி அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளைக்கு வாய் திறந்து சொல்ல கூட தெரியல. என் பிள்ளைக்கு என்ன செய்துன்னே தெரியலையே. தங்கம், என்னம்மா செய்து? அழாதப்பா, அம்மா தான் தூக்கி வச்சிருக்கேன் உன்னைய. ஏ குழந்தை, அத்தைங்க? அத்தையா? அவிய அந்த பனிமலர் பாட்டி இருக்காவில, அவியில போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனா உடம்பு சரியில்லையா. எப்போ வருவான்னு தெரியலையே. வாரியா, நம்ம 2 பேரும் வேணா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். வாங்கிட்ட ரூபா இருக்கோ? ரூபாயா? இல்லையே. என் புருஷிட்ட இருக்கும், அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கட்டுமா? போன் போடு, ஆனந்துக்கும் போடு. அப்படியே உடனே வர சொல்லி என் பிள்ளைய ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். போடி. எங்க போற? போனியா, ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன். அது செல்லம், என்னம்மா செய்து உனக்கு? அழகம்மா. ரோஜாப்பூ, தற்பொழுது 100 நாள் வேலைக்கு நீ போகிறாயா? இல்ல பச்சைக்கிளி, எந்த வேலைக்கும் போகலையே. வீட்டிலே தான் கிடந்து தின்னு தின்னு உருண்டை ஆகிட்டு கிடக்கேன். செல்பா, நீ என்ன செய்கிறாய்? நானும் அதேதான், வீட்டுல கிடந்து தின்னு தின்னு உருண்டை ஆகிட்டே தான் போறேன். ஐயகோ, ஏதாவது வேலைக்கு செல்வீர்கள், உங்கள் கூட செட்டு சேர்ந்து நானும் வரலாம் என்று நினைத்தேன். இருவரும் இப்படி கூறினால் என்ன அர்த்தம்? பச்சைக்கிளி, அப்படின்னா உன் மாமியார் உன்னை வேலைக்கு போய் சொன்னாவளோ? ரோஜாப்பூ, என் மாமியார் என்னை வேலைக்கு செல் என்று கூறவில்லை. நான் தான் வேலைக்கு செல்லலாம் என்று ஆசைப்பட்டேன். என் மாமியாரிடமும் கேட்டேனா, அவர்கள் செல் என்று கூறினார்கள். அதான் என்ன வேலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்களே வீட்டில் உட்கார்ந்திருந்தால் நான் என்ன வேலைக்கு செல்வது? மறுபடியும் நாம் 100 நாள் வேலைக்கே செல்வோமா? போலாம் பச்சைக்கிளியான. அங்கே விட சரோஜா ஹோட்டலுக்கு வேலைக்கு போகும்போது நிறைய சம்பளம் கிடைச்சிச்சுல்ல. சாப்பாடு ஏதாவது மீதி இருந்தா எடுத்துட்டு வந்துடுவேன். சமைக்க வேண்டிய வேலையும் இருக்காது அவ்வளவா. அதான் அங்க வேலைக்கு போனா நல்லா இருக்குமேனு ஆசையா இருக்கு. அதற்கு அவள் ஹோட்டல் திறக்க வேண்டும் அல்லவா? அவள் ஹோட்டல் தான் மூடி இருக்கிறதே, என்ன செய்ய? சரி பச்சைக்கிளி, அப்படின்னா வேற ஏதும் வேலை இருந்தா தேடுவோமா? சம்பளம் வந்துச்சுன்னா வீட்டுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன் உழைச்சி எப்படி சாப்பிடுறது? வாடகை வேற கொடுக்க வேண்டி இருக்கு. 2 பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்குது. அதுக்குதான் வேலைக்கு போலாமான்னு பாக்கேன். ஓகே ரோஜாப்பூ, வேலை தேடுவோம். ரோ 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 ரோ. என் பிள்ளை யார் அடிச்சா? எதுக்கு இப்படி அழுவுது? அழாதம்மா, என் தங்கமே அழாத. ரோ 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 ரோ. இப்படி அழியானே, மூச்செல்லாம் இழுத்துக்கிட்டுலாம் போகுது. இந்த கிழங்கு இந்த நேரத்துல எந்தால தான் போச்சுன்னே தெரியல. டோபாமண்டே, போன் போட்டு பார்த்தேன். யாருமே போன எடுக்க மாட்டேங்கவ. எதுக்கு எடுக்க மாட்டேங்கவ? என்னாச்சு தெரியலையே. எல்லாரும் ஒண்ணு போல போனதுக்கு மோட்டர் ரூம்ல போட்டு போகல இருக்கும். ஆனந்த் எப்பவுமே பையில தான் போட்டு வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை நடக்கும் என்னமோ தெரியலையே. ஆமா, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரமா எழும்பி போனாரு. ஆமா டோபாமண்டே, அதனால தான் யாரும் போன எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மாமா கூட போட்டு பார்த்துட்டேன். என் புருஷன் எடுக்கல, உன் புருஷன் எடுக்கல, மாமா போன எடுக்கல.
இனி யாருக்கு போன் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. நான் வேணா தோட்டத்துல போய் கூட்டிட்டு வரட்டுமா? என் பிள்ளை கதறி கதறி மூச்சு விடாம அழுது இழுத்துட்டே போறான். அத்தை அப்படி எங்கதான் போயிருக்காவ, எப்பதான் வருவாவ? அதான் சொன்னேனே டோப்பம்டா, பனிமலர் பாட்டி வீட்டுக்கு தான். இப்ப அந்த கிளவி பார்க்க போறது ரொம்ப முக்கியமா? என் பிள்ளை பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கானே. என்னால பார்க்க முடியல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி டோப்பம்டா, நான் போய் அத்தையை கூட்டிட்டு ஓடி வரேன். அவ அங்க பண்ணாலும் வேற எங்கேயும் பயணம் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? உங்ககிட்ட அப்படின்னா ரூபாயே இல்லையா? இல்ல டோப்பம்டா, என்கிட்ட தந்து வச்சிருந்தாரு, எல்லாம் செலவாய் போச்சே. நானும் ஒன்னே மாதிரி தானே இந்த வீட்டுல இருக்கேன். இதுக்கு தானே தலைப்பார அடிச்சுக்கிட்டேன். என் புருஷனுக்கு தினமும் சம்பளத்தை தாங்க, இல்லைன்னா இனி ஹோட்டல திறக்க விடுங்கன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை இந்த வீட்டுல இருக்க மனுஷனுமே கேட்டாவல. அத்தை அதுக்கு மேல மாமா எல்லாத்துக்கும் மேல என்னதான் எல்லாரும் மோசம்னு சொல்லுவாவ. ஆனா பாரு, என் பிள்ளை இப்ப அழுதுகிட்டு கேட்ட ஒத்த பைசா இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஒரு 500 ரூபா கூட என்கிட்ட இல்ல. டோப்பம்டா, அப்படின்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போமா? அங்க போனாலும் ஆட்டோவுக்கு ரூபா வேணும்ல. கையில ஒத்த ரூபா இல்லாம நான் எப்படி போவேன்? நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கலான்னு பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். சரி டோப்பம்டா, அப்படின்னா உடனே போ. சே, பிள்ளை என்ன ஆள் எழுத்துட்டு இருக்கான், பாவமாலாம் இருக்கு. அத்தை இப்படி பண்ணிட்டாவல, கொஞ்சமாவது அவட்ட ரூபா கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா? பச்சை பிள்ளையே வச்சுக்கிட்டு இருக்கா, ஏதாவது ஒன்று தேவைப்பட வாங்க வேண்டியிருக்கோம். ஒரு 500 1000 ரூபா கூட கொடுத்து வைக்க கூடாது? பெரிய வசதியானவியே சொத்து இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பேசியாவ. ஆனா கையில ஒத்த ரூபா கூட கொடுக்காமல போயிருக்காவ. அப்படிப்பட்டவிய வெளியே போகாம வீட்லயாவது கிடக்கணும். மதியம் ஆச்சுன்னா அங்கங்க ஓடி போய் கதை விட போயிட வேண்டியது. இப்ப என்ன பண்றது? அவிய அம்மா வீட்டுல இருக்கவளா இல்லையே தெரியலையே. அங்க போய் பாப்போம். என்ன மூணு பேரும் இதுல நின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க? சும்மாதான்க்கா, ஒருத்தர் வந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் நின்னு கதை விட்டுட்டு இருக்கோம். அகிலாண்டம்மா, எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் பச்சைக்கிளி. இந்த பனிமலர் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவ. அதான் அவியல பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓனர்மாக்கு என்ன கவலை இப்போ? 2 மருமக வீட்டுல இருக்கா. எந்த வேலைனாலும் பாத்துருவாங்க. இவ பாட்டுக்கு எங்கனாலும் உட்காந்து கதை விட்டுட்டு வரலாம். இப்போ என்ன ஓனர்மா? வேலைலாம் செய்வாள் ராசாப்பு. ஆனா நான் பக்கத்திலே நின்னு இடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒழுங்கான வேலையில செய்வாளுவே. இல்லனா அவ இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சு வைப்பாளுவே. சின்னவன் மண்டாட்டி இப்பதானே பிள்ளைய பெத்துட்டு வந்திருக்கா, அவ ஒண்ணும் வேலை செய்யறது இல்ல. என் மூத்த மருமக மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய. அப்படியே குழந்தை நன்றாக வேலை செய்கிறாளா? ஆமா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன்ல அவளை தானே சமைக்க விட்டுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு, முன்ன மாதிரி இல்ல. ஆமா அகிலாண்டம்மா, நானும் கவனித்தேன். ஆமா ஓனர்மா, முந்தி குழந்தை கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாள. இப்ப பரவாயில்ல, நல்லா மாறி இருக்கா, பொறுப்புலாம் வந்திருக்கு. ஆமா ஆமா, கடைசி வரைக்கும் இப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். எந்த மன வருத்தமும் இல்லாம குடும்பம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீர்கள் அகிலாண்டம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி சரி, நீங்க பேசுங்க, நான் போயிட்டு வரேன். நான் போனாதான் வீட்ல ஒழுங்கா வேலை நடக்கும். அதை இதை செய்யின்னு சொல்லி பக்கத்திலே நிக்கணும். இல்லனா அந்த பெரிய குமரி ஒழுங்கா செஞ்சுக்கிற மாட்டா. நான் போயிட்டு வரேன். சரி அகிலாண்டம்மா, சென்று வாருங்கள். ஷில்பா, கூடிய விரைவில் வேலை தேடி விடுவோம். ஓகே? ஓகே பச்சைக்கிளி. ஏய் கோமரி, கோமரி, பெரிய கோமரி. அத்தை வெளிய போயிட்டு களைப்பா வருவாங்களே, அவியலுக்கு ஒரு கிளாஸ் மோர் கொண்டுட்டு போய் கொடுப்போம்லாம் கிடையாது. கூட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டா. அப்படி என்னதான் பண்ணுவாளோ தெரியல. ஏய் பெரிய கோமரி, நான் தொண்டை தண்ணி கட்ட கட்ட கூட்டாதான் வரணும்னு ஏதோ வேண்டுதல் பண்ணிருக்கியோ? ஏத்தே, எங்க போய் ஊர் சுத்திட்டு வாரிய? எப்போ போனவிய இவ்வளவு நேரம் கழிச்சு வாரிய? அந்த பனிமலர் கிளவிய பார்த்துட்டு வரைக்கும் இவ்வளவு நேரமா? உடம்பு சரியில்லைன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உடனே வர வேண்டியதானே தேய்? இவ்வளவு நேரம் என்னத்தை பண்ணிய? கோமரி, என்னைய கேள்வி கேக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியோ? அதுவா எங்க போய் ஊர் சுத்திட்டு வரான்னு கேக்கா? என்னைய என்ன ஒண்ணு மாதிரி நினைச்சியோ? நான் வயசானவா, 4 பேர் பார்த்தா ஒரு 5 நிமிஷமா நின்னு பேசாண்டாமாங்க. நீனே போனா அந்த ஆள் பயணம் பேரியா? என்னைய கேட்க அளவுக்கு உனக்கு திமிரு வந்துட்டோ? இல்லத்தே, உடனே பார்த்துட்டு வர வேண்டியதானே? அந்த கிளவிட்ட இவ்வளவு நேரம் என்ன பேச்சு? இங்க பாரு கோமரி, பனிமலர் அக்கா எனக்கே அக்கா. நீ இப்படி கிளவி கோமரின்னு சொல்லிட்டு தெரியாத சொல்லிவிட்டேன். அவிய காதுல கேட்டு வார்த்தைப்பட்டாவ, மனுஷியா இருக்க மாட்டேன். நான் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா என்ன, எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா உனக்கு என்ன கோமரி? ஏத்தே, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். கதவை பப்பரபான்னு திறந்து போட்டுட்டு நீ உன் ரூம்ல கிடந்து தூங்கிருப்பா, அந்த கோமரி அவ ரூம்ல கிடந்து உறங்கிருப்பா. இதுக்கு மேல என்ன
ஏ தேய் அதெல்லாம் இல்ல தேய். இங்க சரோஜா பிள்ளை என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டாவ? செக் இழுத்தாளா இல்ல ஏன் உழுதாளா? கஷ்டப்பட்டாள கஷ்டம். இந்த ரூம் விட்டே வெளிய வர மாட்டாவா? அவளை பத்தி நான் பேச கூடாதுன்னு நினைச்சா நீ கிளப்பி விடுறியா? என்ன வாய்ப்பா இந்த கோமரிக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல தேய், அவ நல்லாதான் இருக்கா. அவ பிள்ளைக்கு தான் உடம்பு சரியில்லை. என்னது என் பேரனுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா தேய், அவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. மூச்சு விடாம அழுதுகிட்டே இருந்தான். பால் கூட குடிக்க மாட்டேன்டா. எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்தி பார்த்தா. ஒரு நிமிஷம் கூட வாயை மூடல, அழுகையை நிறுத்தல. அவ கையில 10 பைசா கூட நீங்க கொடுத்தலையே, என்கிட்ட ரூபா கிடையாது. எவ்வளவு தெரியுமா அவ வேதனைப்பட்டு அழுதுகிட்டு போறா. இப்ப அவ அம்மையை தான் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஏன் இப்படி பண்றிய? வெளியே போறீங்களா? அவட்ட கொஞ்சம் ரூபாயாவது கொடுத்துட்டு போண்டி தானே. அவ அம்மையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாளா? நான் என்ன ஊரை காலி பண்ணிட்டு ஓடிட்டானாம்பா? இந்த ஊருக்குள்ள தானே இருக்கேன். உங்களால இனி அங்க வந்து கூப்பிட முடியாதாக்கா?